அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணாத்மா ஐயா அவர்களுடைய தன்னை அறியும் கலை அப்படிங்கிற பயிற்சியை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வருட காலங்களாக பார்த்திங்கன்னா இந்த பயணத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன். என் பேர் அபிலாஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பயிற்சியில் பல அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது. உடல் ரீதியாக பல மாற்றங்கள். நம்ம உடல் தூய்மை அடையிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். அது இயல்பாகவே நடக்கும். யாரெல்லாம் அந்த பயிற்சி எடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த உடல் தூய்மையால் நமக்கு ஏற்படுற மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், மன மாற்றங்கள், இதையும் நம்ம ஃபஸ்ட்டு உணர ஆரம்பிப்போம். இந்த மனப்பயிற்சி அப்படிங்கிறத ஐயா கொடுக்குறத நான் எடுத்தேன். அதை எடுத்து நான் பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன். மன ரீதியாக பல மாற்றங்கள் நான் சந்தித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னோட வேலையாகட்டும், என்னோட திங்கிங் ஆகட்டும், அப்புறம் என்னோடய சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே மனம் ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறத நான் உணர்ந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தில் உள்ளாக்குனது. இதை நான் ஐயாட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன், பயணிச்சுட்டே இருந்தேன். இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மன ரீதியான பயிற்சி எடுத்த பிறகு ஐயாட்ட அந்த பயிற்சி பார்த்திங்கன்னா எனக்கு ஆழமான அனுபவங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆழமான அனுபவங்கள் என்னென்னா, ஆன்ம ரீதியான பதிவுகள். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம மனதில் இருக்க பதிவுகள் தான் நம்ம இயற்கையோட தொடர்பில் இருக்கிறதுக்கு தடையாக இருக்குது. இந்த பதிவுகளை இது வேரோடு பிடுங்கி எடுக்குது. இதை பார்த்திங்கன்னா அனுபவித்து நான் பேசிகிட்ருக்கேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிது. எந்த மாதிரியான பதிவுகள்லாம், ஆழமாக தேக்கி வச்சுருக்கிற உணர்வுகள். சமீபமாக பார்த்திங்கன்னா, யாருன்னே தொடர்பு இது வரைக்கும் நான் இந்த வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை அவங்களையெல்லாம். அந்த மாதிரியான மனிதர்களை எல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னோட இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கனவில் அந்த 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 மனிதர்கள் மூலிமா எனக்கு பார்த்திங்கன்னா பல பதிவுகள் ஏற்பட்டுட்டு இருந்ததெல்லாம் வெளியேறதை என்னால் உணர்வாகவும் அனுபவமாகவும் பார்க்க முடிஞ்சுது. இதை முடிஞ்சு நான் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா மிக ஆழ்ந்த அமைதியில் நான் இருந்தேன். மிக 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 ஆழ்ந்த அமைதியில் என் மனது இருந்தது. இது என்னால் உணர முடிஞ்சுது. இந்த அமைதி கொஞ்ச நேரம் இல்லை, நாள் பூரா அந்த அமைதியிலேயே என்னால் வேலையும் செய்ய முடியுது, பயணிக்கவும் முடியுது, எல்லா விஷயங்களும் செய்ய முடியுது. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய வேலைகள் ஆகட்டும், வேறு ஏதாவது டெசிஷன் எடுக்கிறதாகட்டும், இல்லை அடுத்த கட்ட நகர்வுகளாகட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு காமான ஸ்டேட்டில் இருக்கும்போது இயற்கை நம்மளை வழி நடத்துறது நல்லா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளாகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும் எல்லாமே கரெக்டாக அமையுது, பர்ஃபெக்டாக இருக்குது. இது இயற்கையே வழி நடத்துறது, அந்த இறையருள் வழி நடத்துறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த பயிற்சி மூலிமா நான் கெட்ட அனுபவங்கள், நான் இன்னும் மேலும் மேலும் அனுபவங்கள் கண்டிப்பாக பெறுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வித்தின் ஷார்ட் பீரியட், இந்த 2 வார காலங்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மனப்பயிற்சிக்கான அனுபவங்கள் ரொம்ப ஆழமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் போக போக பார்த்திங்கன்னா பல பதிவுகள் என்னை விட்டு வெளியேறும். என் மனது தூய்மை அடைஞ்சு இயற்கையோடு கலக்கிறத என்னால் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இதை நீங்களும் எடுத்துக்கோங்க, நீங்களும் பயிற்சி பெறுங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா மென்மேலும் நிலைக்கு போய் மென்மேலும் அனுபவங்கள் பெற்று பூரண அமைதி பெறணுங்கிறது அதுக்காக தான் இந்த பதிவுகள் நான் என் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்க கிருஷ்ணாத்மா ஐயாவுக்கும் இறைவனுக்கும் ரொம்ப 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 நன்றி.